முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற பொதுமக்கள் அனைவருடைய மிக பிரம்மாண்டமாக எழுச்சியாக அன்னதானம் அடிக்கல் நடைபெற்றது. தமிழ்நாடு பாமக போராட்டம் நடத்திருக்காங்க. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திமுக தலைவர் அவதூறு பரப்புறதா கூறி தகவல் சொன்னதை கூறி பாமக தமிழ்நாடு போராட்டம் நடத்திருக்காங்க. இதனால சட்டம் அவர்களுக்கும் இந்த கேள்வி சென்னையில தொடர்ந்து ஒவ்வொரு மழை பெய்யும் பாதிப்பு ஏற்படுது. 4000 கோடிக்கு அந்த மழைவர்கள் பணி தொடரப்படுது. நிறைவு பெறாமல் இருக்கு. மக்கள் அதிகள் அடிக்கடி பாதிப்பு. அதாவது அவ்வப்போது பெய்கின்ற மழைநீர் வடிகால் இதே புரட்சி தலைவர் சென்னை மாநகர் நகரத்தில் பெய்கின்ற மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதற்கு மழைநீர் வடிகால் வசதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது. கிலோமீட்டர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. கிட்டத்தட்ட 43 மாதங்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி நிறைவேற்றப்பட்டால் எவ்வளவு மழை பெய்தாலும் நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த விடியாதிமுக அரசு அதற்கு உரிய பயிற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற மழையில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்கங்கே மழை நீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது பார்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் மீண்டும் சட்டமன்றத்துல இதற்கு தகுந்த சட்டமனுடைய சொன்னாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற அரசு அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற கொண்டு வந்து புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு முடிவு கட்டிருக்கும். ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்துல தான் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு மேல்முறை செஞ்சிருக்காங்க. நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு வந்துடும். இந்த ஆன்லைன் ஆளுங்கட்சி ஏதாவது வருவாய் இருக்குமா சார்? இருக்குங்காட்டி தானே இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லி இருக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும். ஆன்லைன் ரத்து செஞ்சிருக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதிலிருந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அது. வழக்கறிஞருக்கும் ஆசிரியர்களுக்கும் பொது இடத்துல எட்டாங்க. பொது இடத்துல அவை எட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 6 மாத கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவர் கேட்டுள்ளார். பருவமழை தீவிரம் இன்னைக்கு பருவமழை தீவிரமடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. வானிலை மையத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். Yeah.